بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل وإن إلياس لمن المرسلين إذ قال لقومه ألا تتقون أتدعون بعلا وتذرون أحسن الخالقين اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله لا புகழனைத்தும் அல்லாஹ்வுடைய உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்து அருள்வானாங்க. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே வர்ணிக்கின்ற பாக்கியத்தினை வல்ல அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹு தஆலா தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஸியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை வல்ல அல்லாஹு தஆலா தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுவதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய குடும்பங்களை விட்டும் காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தருவானாக. இந்த ஷஅபான் மாதத்தில் கடந்த காலங்களில் நாம் செய்த எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து கடந்த காலங்களில் நாம் செய்த எல்லா வகையான நன்மையான காரியங்களுக்கும் முழுமையான நன்மைகளை அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வார காலமாக உலகம் முழுவதுமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு சில ஆவணங்கள் உலகம் முழுவதும் கசிந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் உலக அளவுல மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பேசாத ஊடகங்கள் இல்லை, சொல்லாத பேசிக்கொள்ளாத மனிதர்களும் இல்லை. 40 வயதுக்கு உட்பட்ட அத்தனை நபர்களும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த செய்தி எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கிறார். இதுல ஒரு மெயினான செய்தி என்னன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் என்பது ஒரு விபச்சாரத்தை மையமாக கொண்டு நடந்த ஒரு மோசடி என்று சொல்லுகிறார்கள். அதுல அந்த வகையில் இன்று விபச்சாரம் குறித்து நாம் சில தகவல்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாமிய சமூகத்துல விபச்சாரம் என்பது ரொம்ப குறைவுதான். ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இஸ்லாமியர்களிடத்துல ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக தெரியாதவர்கள் அறியாதவர்கள் இதை உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர ஒரு சமூகத்துல மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் கூட
நம்ம பள்ளிவாசல்கள்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஜும்மா பயான் செய்யற அளவுக்கு ஒரு செய்தியா நம்ம எப்பயுமே பேசுறதும் இல்லை. 1/2 மணி நேரம் விபச்சாரம் சம்பந்தமா பேசணுங்கிறது இஸ்லாமிய சமூகத்துல எங்கேயுமே யாரும் பேசுறதும் இல்லை. திருக்குறான்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு 8 வசனங்களில் விபச்சாரம் குறித்து பேசியிருக்கிறார். 8 வசனங்கள்ல பேசுறான். அதுல 24வது சூரத்து நூர் முதல் வசனத்துல இருந்து ஒரு 10 வசனங்கள் முதல் 5 முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா விபச்சாரம் குறித்து மட்டும்தான் அல்லாஹ் பேசுறான். விபச்சாரம் குறித்து மட்டும்தான் ஒரு 10 வசனங்கள் பக்கமா பேசுறான். இது இல்லாம மற்ற இடங்களிலும் விபச்சாரம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஜ்தனிபு சபல் மூபிகாக, பெரும்பாவங்கள் 7 இருக்கின்றன, அவற்றிலிருந்து உங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதுல ஒண்ணு விபச்சாரம். அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா இஸ்லாத்துல இது அதிகமாக இல்லாத ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் கூட அது இன்றைய காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகவும், அதே நேரம் நம்முடைய சமூகத்திலும் இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்கள் பரவிவிடக் கூடாது என்பதற்காகவும் இன்றைய ஜும்மாவில் நாம் இது சம்பந்தமாக சொல்லவும் பேசவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் விபச்சாரமே செஞ்சிட்டான், என்ன செய்யறது? ஒரு ஆளு விபச்சாரம் பண்ணிட்டான், அவனை என்ன செய்யறது? புகாரி முஸ்லீம்ல, முஸ்னத் அஹ்மதுல ஒரு பிரபலியமான ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மாயிஸ் பின் மாலிக் அஸ்லமின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். சமீபத்துலதான் முஸ்லீமானார். முஸ்லீமான கொஞ்ச நாளையிலேயே அவர் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டார். ஒரு சஹாபி விபச்சாரம் பண்ணிட்டார். எல்லாம் வேறு மதத்திலிருந்து இப்பதானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு அது தவறு என்று தெரியாமல் செஞ்சிட்டார். பிறகு அது தவறு என்று தெரிந்ததும், மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது என்று தெரிந்ததும், அவர் அந்த தவறை செஞ்சிட்டமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார், கவலைப்பட்டார். இதற்கு என்ன, இந்த தவறை செஞ்சிட்டோம், இதுக்கு சரியான பரிகாரம் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று, நான் இவ்வாறு விபச்சாரம் செய்து விட்டேன், நான் என்ன செய்வது என்று கேட்டார். அப்ப அபூபக்கர் நாயகம் அவர்கள் இஸ்துர் அலா நஃப்ஸிக வ துப் இலல்லாஹ், அதை அப்படியே மறைச்சிடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதை அப்படியே மறைச்சிடு, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியே யாருக்குமே சொல்லிடாது. உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியில யாருக்குமே சொல்லிடாது. அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்க, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிருவான். நீ செய்த விபச்சாரத்துக்கான தண்டனையை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்னைக்கு நீதிபதி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஹஜரத் அபூபக்கர் நாயகம், தண்டனை கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீதிமன்றத்துக்கு உள்ள வந்து சொன்னாதான் அது குற்றமாக மாறும். நீதிபதியை தனியா வீட்டுக்குள்ள போய் சந்திச்சு சொன்னோம்னாக்கா, நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு சொன்னாக்கா அது குற்றமாக ஆகுமா? ஆகாது. அது நீதிமன்றத்துக்கு உள்ள வந்தாதான் அது குற்றம், நம்ம இந்திய நாட்டினுடைய சட்ட பிரகாரம். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மறைச்சிட்டு அப்படின்ட்டாங்க. சரிங்கட்டு அவர் அந்த பக்கமா போயிட்டாரு. ஆனா அவர் மனசு அறுக்குது, செஞ்ச தப்பு மனசு அறுக்குது. ஒரு 4 நாள் கழிச்சு நேரம் கலந்து உமர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட போனாங்க. இந்த மாதிரி நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா, பாவ மன்னிப்பு கிடைக்குமா, மாற்று ஏற்பாடு உண்டா என்று கேட்டார். அதாவது உமர் ரலியல்லாஹு அவங்க வையக்க, அட நாசமா போவேன், கொஞ்சம் வேகமா 4 தானே உமர் ரலியல்லாஹு, அட நாசமா போக இஸ்துர். அவங்களும் சொன்னாங்க, நல்லா நம்சிக்க வந்து இல்ல, மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியாட்டி சொல்லிடாது, போங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்று அது உமர் ரலியல்லாஹு அவங்களும் துரத்தி விடுறாங்க. போயிட்டாரு. இவருக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. இருக்கிறதே ஆக 2 பெரிய முஸ்லிம்கள், 2 பெரும் தலைவர்கள் சொல்லிட்டாங்க, மனசுக்குள்ள வச்சுக்க, வெளியே சொல்லாத, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு, எல்லாம் சரியா போயிடும் என்று சொல்லிவிட்டார்கள். இவரும் தெம்பாதான் இருந்தார். ஒரு மாத காலத்துக்கு பிறகு மீண்டும் அவர் மனசுக்குள்ள அறுக்குது அந்த பாவம்.
நல்ல முஸ்லிமா இருந்தா, நல்ல முகமீனா இருந்தா அந்த பாவம் என்ன செய்யும்? மனுஷனை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கும், தூங்க விடாது. அவரை தூங்க விடவில்லை. என்ன செய்தார் அவர்? தன்னுடைய நண்பர் அத்தாது பின் அபி வக்காஸ் என்று ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு சகாபி. அவர்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி மாப்பிள்ள நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு தவறு செய்து விட்டேன் நண்பா, என்ன செய்யறது? அவர் என்ன செய்யறாரு? சொல்லும் பொழுது, நான் அபூபக்கர் கிட்ட போனேன், உமர் கிட்ட போனேன், ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க எல்லாம் இப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க, நான் என்ன செய்வது என்று கேட்டார். அவர் ஒரு மார்க்க அறிவு அதிகம் இல்லாதவர், அத்தாது பின் அபி வக்காஸ். அவரு சமீபத்தில் இஸ்லாத்துக்குள்ள வந்தவர் தான். அவர் என்ன சொல்லிட்டாரு? ரெண்டு பேருமே மறைங்க அப்படின்ட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்யறா? நீ ரசூல்லாட்ட போய் சொல்லு, நீ நபிகள் நாயகத்திட்ட போய் சொல்லு என்று சொல்லிக்கிட்டார். இவர் நேரா நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விபச்சாரம் செய்து விட்டேன், நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நின்றுட்டு இருந்தாங்க, இப்படிதான் நிற்கிறார். அவர் முன்னால் இருந்து சொன்னார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திருப்பிக்கிட்டாங்க. ஒண்ணு கேட்காத மாதிரி ரசூல் எப்படி திரும்பிக்கிட்டாங்க. அவர் முன்னால வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துட்டு என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் இப்படி திரும்பிக்கிட்டாங்க. அவர் திரும்பவும் இப்படி வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் எந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அவர் 4 முறை சொன்னார். 4 முனைகளையும் பெருமானார் திரும்பி கொண்டார். அப்படின்னா என்ன? நான் ஒண்ணும் கேட்கல, நீ பேட்டர் போ அப்படின்னு அர்த்தம். நான் ஒண்ணும் கேட்கல, என் காலில் ஒண்ணும் விழுகல, நீ ஒண்ணு சொல்லல, நான் ஒண்ணும் கேட்கல, போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனாலும் அவர் திரும்பி திரும்பி 4 பக்கமும் வந்து 4 முறை சொல்லிவிட்டார். ஒரு முறை சொன்னா அது உள்ள மாதிரி இருந்துக்கலாம், 4 முறை சொன்னா மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால வந்து நிக்கிறாரு. அவரு மீண்டும் அவர் சொல்லிக்கிறார், யார சொல்லலாம், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் 5வது தடவை. ஏதாவது தொட்டுக்கிட்டு பாத்துருப்போப்பா, போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. நீ தொட்டுக்கிட்டு பாத்துருப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ போ என்று பெருமானார் சொல்லிவிட்டாங்க. அவர் அதோட போயிருக்கலாம். இல்ல, யார சொல்லலாம், விபச்சாரம் தான் செஞ்சேன், நீ ஏதாவது முத்தம் கித்தம் கொடுத்துருப்போப்பா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 2வது இப்ப முதல்ல 6வது தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ முத்த கித்தம் கொடுத்திருப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் விபச்சாரம் கருதப்படாது, நீ போ. இல்லையானதுதான் நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், போப்பா, நீ எல்லாம் கட்டி கட்டி பிடிச்சிருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போப்பா என்று பெருமானார் மீண்டும் அவரை துரத்துறாங்க. அதாவது ஒரு மனுஷனை காப்பாற்றுறது என் வழி என்னவோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. 7 தடவை சொல்லிட்டாங்க. 8வது தடவையாக அந்த மனிதர், இல்லை யார சொல்ல, நான் விபச்சாரம் தான் பண்ணேன், அந்த பொண்ணை இங்க இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனேன், இப்படி எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லி அந்த செயல்முறை விளக்கத்தோடு அவர் பட்டியலிட்டு சொல்லும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற வழி இல்லாம, இவர் திருமணமானவர், திருமணமானவர் விபச்சாரம் செய்ததன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், அவரை முச்சந்தில் வைத்து எல்லாரும் கல்லால் அடித்து அவரை கொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டாங்க. அதே போல பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கொண்டு வந்து கல்லுலாம் கொட்டப்பட்டுச்சு, அவரை கொண்டு வந்து ஒரு ஓரத்துல ஒரு தூண்ல கட்டி போடப்பட்டுச்சு, எல்லாருமே அடிச்சாங்க. அதுல இருந்து ஓட பார்த்தா, திமிரிக்கிட்டு ஓட பார்த்தா, அந்த தூணையை பிடிங்கிட்டு பெரியெல்லாம் நிறுத்தி வச்சு அவரை அடிச்சு சாகடிச்சு கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக வைத்து அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக வச்சு அவரை நல்லடக்கம் செஞ்சார். அவரை அடித்துக் கொண்டிருக்கும் போது சிலர் சொன்னார்கள், இந்த காம்புகளுக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்கு இவர் விபச்சாரம் பண்ணார், இப்படி பண்ணிட்டாங்க இருந்தாங்க என்று சில சஹாபாக்கள் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் முழுமையாக மன்னிக்கப்பட்டவர், அவர் சொர்க்கவாதி, அவர் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு வந்தவர், அவர் சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் எல்லாருமே அமைதியாக ஆனார்கள். அவர் செய்தது குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கான தண்டனை இங்கேயே கொடுக்கப்பட்டு விட்டது. கொடுக்கப்பட்டதுனால அவர் யாராயிட்டாரு? சொர்க்கவாதி ஆயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சு நல்லடக்கம் செய்யப்பட்டார். அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ்
புகாரி, நசை, அபூதாவது, முஸ்னத், அஹ்மது போன்ற பிரபலமான எல்லா நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில பார்த்தோம்னாக்க ஜினாங்கிறது குற்றம் தான், விபச்சாரம் செய்வது பெரும் குற்றம் தான், தண்டனைக்குரிய குற்றம். திருக்குறான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுவான், வலா தக்ரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸா சபீலா. விபச்சாரம் என்பது அசுத்தமான செயல், ஆக தீய செயல். இது பக்கத்துல கூட போவாதீங்க, பக்கத்துல கூட நெருங்காதீங்க, நினைச்சு கூட பார்க்காத என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிஅத ஜல்தத்தின். திருமணம் செய்து கொள்ளாத ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களுக்கு 100 அடி கொடுங்கள், 100 சாட்டை அடி கொடுங்கள். அதுல அவங்க உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே குறைஞ்சிட்டு போட்டோம். இறந்து போயிட்டாங்க, அப்படியே கொண்டு போய் குறைஞ்சிருங்க. ஆனா 100 அடி தான் அடிக்கணும். விபச்சாரம் செய்யக்கூடிய 2 பேரும் ஆணும் பொண்ணும் திருமணமானவர்களாக இருந்தால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும். திருமணம் செய்யாதவர்களாக இருந்தால் 100 சாட்டை அடி கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய மரபு. வலா தாதுதக்கும் பிஹிமா ராஃபத்துன் ஃபி தீனில்லாஹ் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மறுமை நாளை நம்பியவர்களாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக, இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த 2 பேருக்கு மேல கருணையே காட்டாதீங்க. இந்த 2 பேருக்கு மேல ரஃபத்து, கொஞ்சம் கூட கருணை காட்டாதீங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதாவது அவங்களுக்கு 100 கசையடி எப்படி கொடுக்கணுங்கிறது உத்தரவோ, அவங்க மேல கருணை காட்டக்கூடாது என்பதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு. வல் யஷ்ஹது அதாபஹுமா தாயிஃபத்துன் மினல் முஃமினீன். முஃமின்கள் இருந்து ஒரு கூட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பார்க்க செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது அவங்களுக்கு 100 அடி கொடுக்கப்படுவதையும் கல்லால் அடித்து கொல்லப்படுவதையும் ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது, அல்லது டிவியில டெலிகாஸ்ட் பண்ணி நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுது, இதெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா அதை பார்க்கறவன் எவனா விபச்சாரம் பண்ணுவானா? அந்த மாதிரி ஒரு தண்டனை இன்னைக்கு நாட்டுல கொடுக்கப்படாததுனாலதான் விபச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது. வாழ்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்ல, அந்த தண்டனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்ல. உலகம் முழுவதுமே அது கொடூரமான தண்டனையாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த தண்டனைகளை முறையாக கொடுத்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க செய்யாததனுடைய விளைவுதான் இன்று ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்கள் அதிகமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை. அதுதான் உண்மை. அதுவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்துல இந்த ஜெஃப்ரி என்பவர் அமெரிக்காவுல ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், ஒரு கணக்கு வாத்தியார். கணக்குல கொஞ்சம் பெரும் புள்ளி. அப்படியே கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். பிறகு அவர் பங்குச் சந்தையில் ஈடுபட்டு மிகப்பெரிய லாபங்களை ஈட்டி மிக பெரும் புள்ளியாக மாறினார். பங்குச்சந்தை சம்பந்தமான பலருக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த ஐடியா கொடுக்கறதுல பெரும் தொழிலதிபர்களுடைய நட்பு தொடர்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் அளவுல இருக்கக்கூடிய பெரும் பிரதமர்கள், பலநாட்டு பிரதமர்களோடு தொடர்புகள் ஏற்பட்டது. இந்த தொடர்புகளை எல்லாம் அவர் வைத்துக் கொண்டு என்ன செய்தார், அவர்களுக்கு ஒரு 8 வயசு பெண் குழந்தைகள்ல இருந்து 18 வயசுக்குள்ள உட்பட்ட அந்த சின்ன குழந்தைகளை கொண்டு வந்து வச்சு அந்த பெரும் தலைவர்களுக்கும் பெரும் செல்வந்தர்களுக்கும் கூட்டி கொடுத்து தனக்கான தேவைகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பணக்காசு நிறைய சம்பாதிச்சார். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோடு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக ஒரு பக்கம் நேரடியாக பெண்களை கொடுப்பதனால் கிடைக்கக்கூடிய பணம் மட்டும் பத்தாது என்று சொல்லி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வாங்கி மற்ற நாடுகளுக்கு ஆயுத சப்ளையும் செஞ்சார். அதன் மூலமாக மிகப்பெரிய பணத்தை பார்த்திருக்கிறார் இந்த மனிதர். இதெல்லாம் ஒரு கட்டத்துல அவரு யார் வந்தா யாரு போனா எல்லாமே கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக எல்லாமே வீடியோ எடுக்கப்பட்டு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு எல்லாமே கிடக்குது. இன்னைக்கு வெளிவந்து நேற்று டிசம்பர் மாதத்துல அமெரிக்கா நீதிமன்றத்துடைய நீதிமன்றம் தான் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறது. 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணத்தை வெளியிட்டு இருக்குது.
30 லட்சம் பக்கம். அது 1% தான் சொல்லி சொல்றாங்க. இன்னும் 99% மறைமுகமா இருக்குது. இன்னும் 2000 வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றன. 1,80,000 மேற்பட்ட புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. இதை வெளியிட்டது யாரும் இல்ல, அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் தான் வெளியிட்டது. யாரும் ஒருத்தர் திருட்டுத்தனமா எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணி வெளியிட்டு விடவில்லை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தவர் தான் இந்த ஜெஃப்ரி என்பவர். அவர் மூலமாகத்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுல நம்ம நாட்டினுடைய பிரதமரும் உள்ளடங்குவார் என்று ஒரு கூற்றும் உண்டு. அதைதான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவருடைய நம்ம மோடி சம்பந்தமான வார்த்தை ஏன் அந்த ஜெஃப்ரியுடைய ஃபைல்ல பேர் வருது, பதில் சொல்லுங்க. வேற ஒண்ணும் கேட்கல. நீங்க குற்றவாளின்னு அவர் சொல்லல, யாருமே இந்தியாவில யாருமே சொல்லல அவர் குற்றவாளி தான் சொல்லி. அப்படி ஒரு குற்றம் செய்யாதவராக இருக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன், நாமும் ஆசைப்படுவோம். அதுதான் நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை. அதுதான் நம்ம நாட்டுக்கான பெருமை, நமக்கான பெருமை. ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி என்று சொல்வது நமக்கு பெருமை அல்ல. இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபடாதவர் என்று சொல்வதுதான் நமக்கு பெருமையான விஷயம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 1 மாத காலமாக இந்த பிரச்சனைகள் நாடு முழுவதும் சென்று மிகப்பெரும் மாற்றங்களை பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இதை நான் நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு உண்மையான நோக்கம் என்ன? இன்று விபச்சாரத்துக்கான அத்தனை வாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நமக்கும் கூட நம்ம ஒரு போனை எடுக்கிறோங்க, அரைக்குறையான பொம்பளை தான் முன்னால வந்து நிக்குது. முதல்ல என்னப்பா நீ பார்க்க வந்தாலும் அப்புறம் பார். இப்படிதான் சொல்றது. போன நம்ம மாமாக்கு போன் பண்ணலாம், அக்காவுக்கு போன் பண்ணலாம் சொல்லி போனை எடுத்தோம்னா, ஒரு வாட்ஸ்அப் கால்ல போனோம்னா முன்னால வர்றது அவங்கதான் வராது, அரைக்குறை ஆண்களும் பெண்களும் தான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விபச்சாரங்களிலிருந்தும் இப்படிப்பட்ட விபச்சாரத்துல சிக்குவதற்கான எளிய சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். இல்லாட்டினா இன்னைக்கு போன்ல நம்ம சின்ன சின்ன வீடியோக்களை பார்ப்பதில் மூழ்கி போயிருக்கக்கூடிய மற்ற சிறுவர்கள், இளைஞர்கள், இவங்களுடைய கைகளுக்கெல்லாம் அந்த தொடர்ந்து இந்த போனை போய்கிட்டே இருந்துச்சுன்னா சாதாரணமா அந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும். அதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சொற்பொழிவை இன்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நம்ம சமுதாயத்துல விபச்சாரம் செய்யக்கூடியவங்க அதிகம் இல்ல. விபச்சாரம் செய்வது பாவம் என்று எல்லா மக்களுக்கும் தெரியும். நம்ம மக்கள்ல மிகப்பெரிய தண்டனை இருக்குதுன்னு தெரியும். அரை மணி நேரம் உரையாற்றுவதற்கான ஒரு உரையும் அல்ல இது. எந்த ஜும்மாலையும் நம்ம அரை மணி நேரம் பேச மாட்டோம். ஆனாலும் கூட இதெல்லாம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாய நிர்பந்தத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. குதிப அலா இப்னு ஆதம் துஸீபுஹு மின ஸினா முத்ரக ذلك லா மஹாலத. ஆதமுடைய சந்ததிகள் பொதுவா எல்லா மனிதர்கள் மீதும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் சந்தேகமே இல்லாம ஜினாவினுடைய விபச்சாரத்தில் ஒரு பங்கை அவர்கள் சந்தித்தே தீர்வார்கள், அவங்க அனுபவிச்சே ஆகுவாங்க என்று பெருமானார் சொல்றாங்க. நீங்க போன் அப்படித்தானே இருக்குது, டிவி அப்படித்தானே இருக்குது, டிவியும் போன் இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படித்தானே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம மாட்டி இருக்கிறோம் என்பதை 1400 வருஷத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். மஹாலத்த, சந்தேகமே இல்லாம நீங்க விபச்சாரத்தினுடைய பங்குகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீங்க. ஏதே ஒரு கொஞ்சமாக சந்திப்பீங்க. அதை எப்படிலாம் நீங்க சந்திக்கிறீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க. அல் ஐனானி ஸினாஹுமா நல்ல, 2 கண்கள் விபச்சாரம் செய்கிறது அதை பார்ப்பதின் காரணமாக. வல் அதுனானி ஸினாஹுமா லி இஸ்திமா, 2 காதுகளும் ஆபாசமான வார்த்தைகளை கேட்பது மூலமாக விபச்சாரம் செய்கிறது. வல் லிசானு ஸினாஹு அல் கலாம், நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் அது ஆபாசமாக பேசுவது. வல் எது ஸினாஹ அல் பத்ஷ், கை செய்யக்கூடிய விபச்சாரம் அதை பிடிப்பது. வல் ரிஜ்லு ஸினாஹுமா அல் ஹத், கால் செய்யக்கூடிய விபச்சாரம் அதற்காக வேண்டி நடந்து செல்வது. ஒரு சினிமா பார்க்கறதுக்கு போறான், ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் போறான்னு வைங்க,
அப்போ அந்த கால் விபச்சாரத்தை செய்கிறது. கல்வி எதுவும் வேத்தமன்னா, மனிதனுடைய உள்ளம் பல்வேறு கற்பனைகளை செய்து கொண்டிருக்கிறது. விபச்சாரமாக, ஆபாசமாக, வாயத்த மன்னா அவனுடைய மூளை பல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, 2 கண்ணு, 2 காது, நாவு, கை, கால், அதே போல மூளை, இதயம், 7 உறுப்புகள் செய்து கடைசியாதான் விபச்சாரம் செய்ய வேண்டிய உறுப்பு கடைசியாதான் அது வாய்ப்பு கிடைச்சா செய்யுது, இல்லாட்டா விட்டுடுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடைசியா செய்ய விபச்சாரம்னு எதை நம்ம சொல்லுவோமோ அது வாய்ப்பு கிடைச்சாலும் செய்யுது, இல்லாட்டினா இந்த 7 உறுப்புகளும் செய்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற தவறுகளில் இருந்து நாம் முழுமையாக இது போன்ற தவறுகளில் இருந்து நாம் விலகி கொண்டு வர வேண்டும். அதுக்கு என்ன வழிகள் இருந்தோ அதை நம்ம மேற்கொள்ளும். பொதுவாகவே நீங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொலைபேசிகளும் நம்முடைய சிஸ்டங்களும் தான் இது போன்ற தவறுகளுக்கு நம்ம ஊக்கப்படுத்துது. இப்ப என்ன செய்யணும், தவறான முறையில அந்த பார்வைக்கு கூட போகாம போயிடுது. திருக்குறான் அல்லாஹ் தஆலா ஒரு வரலாறு அழகா சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பதற்காக வேண்டி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வந்தாங்க. எங்களுக்கு நீங்க அந்த கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்து எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் போகியதன் காரணமாக நாங்க சீக்கிரமா எங்க வீட்டுக்கு போயிட்டோம். எங்க வீட்டுல நீங்க ஏன் சீக்கிரமா வந்து எங்களுடைய தகவலாக கேட்டா இப்படி ஒரு இளைஞர் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் என்று நாங்கள் சொன்னோம். அதனால உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தகப்பனார் சொல்லியிருக்கிறார், நீங்க வாங்க என்று ஒரு பெண் வந்து கூப்பிடுகிறார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் வந்து கூப்பிடுறாங்க ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இளைஞர், அந்த அம்மா பொண்ணும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனும் இளைஞி. இப்ப அந்த அம்மா சொல்லிட்டு முன்னால போயிட்டே இருக்குது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால போறாங்க. அந்த பெண்ணினுடைய பின்பக்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீ எனக்கு பின்னால வா, நான் உனக்கு முன்னால போறேன். நீ எனக்கு பின்னால வா, நான் உனக்கு முன்னால போறேன். நீ லெப்ட் ரைட் சொல்லிட்டே வா, பின்னால இருந்துட்டு குரல் எனக்கு காது கேட்கும் தானே. வலது பக்கம் வைப்பாங்க, இடது பக்கம் வைப்பாங்க, நீ சொல்லு, நான் போறேன். முன்னால போனா இதுல இவன் மசாலி அவங்க சொல்றாங்க, பின்னால வர்றது ஒரு பொண்ணு தானே, அது ஒரு இளைஞர் தானே, முன்னால போறது ஒரு இளைஞர் தானே. இப்ப இளைஞர் வந்து இளைஞரை பார்க்காம தன்னை தற்காத்து கொண்டாங்க. ஆனா இளைஞரை பார்த்துட்டு தானே வருது இப்ப பின்பக்கமா. இதை எங்க போய் சொல்றது? இது தவறு இல்லையா? இப்ப சொல்றாங்க, அவர் தன்னை தற்காத்து கொண்டார். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை தற்காத்து கொண்டார்கள். அந்த அம்மா தன்னை தற்காத்து கொள்ளணும்னா அதுதான் அந்த எனக்கு பின்னாடி நீங்க வேணா, நான் உங்களுக்கு முன்னாடி போட்டு சொல்லியிருக்கணும். ஆனா அது சொல்ல என்று இமாம் கத்தாலி அவர்கள் சொல்லுவார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சலாசத்தும் நாயு கல்லி முகமுல்லாஹ் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா 3 நபர்களோடு பேச மாட்டான். வாயு சக்கீஹிம், அவர்களுக்கு நரக விடுதலையே கிடைக்காது, அல்லது அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று அல்லாஹ் தான் சொல்லவே மாட்டார். அவங்களை பரிசுத்தப்படுத்தவே மாட்டான். வலா எழுநூறு இலையும், அவர்களை பார்க்கவும் மாட்டான். உலகம் அதாவும் அடையும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது. அப்படி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் அதுனாக்க, ஷைஹுன் ஜானி, வயசான பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவர். வயசான பிறகு விபச்சாரம் செய்யக்கூடிய தாத்தா. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தாத்தாக்கள் தான். உலகத்துல இருக்கக்கூடிய பிரதமர் ரேஞ்சில, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யாரு? தாத்தாக்கள் தான். பேத்தி வயசில் இருக்கக்கூடிய பெண்களை தான் அவர்கள் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்பதாக எப்ஸ்டீன் ஃபைல் சொல்கிறது. மலிக்கும் கல்லா, பொய் பேசக்கூடிய அரசர். முத்தகப்பீரன், அகங்காரம் பிடித்த பெருமை அதிகமாக உள்ள ஒரு ஏழை.
இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். ரொம்ப அகங்காரம் பிடிச்ச பெருமை இருக்கக்கூடிய ஏழை என்று இந்த 3 பேரை அல்லாஹ்வுத்தாலா பார்க்க மாட்டான், அவங்களோட பேச மாட்டான், அவங்களுடைய பாங்கத்தை சுத்தமாக ஆகிவிட்டது என்றும் சொல்ல மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது என்ன ஏழைக்கு வந்த கொடுமை? சில ஏழைகளை நம்ம பார்க்கிறோம், அவங்க ஏழையா இருக்கிறோம் என்பதற்காக வேண்டிய உச்சமிட்டமான பிரச்சனைகளை பண்றாங்க. குடும்ப தகராறுகள்லாம் இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து பண்றோம் இல்லையா? குடும்ப தகராறு, கணவன் மனைவி சேர்ந்து வாழல, இப்படிப்பட்ட தகராறுலாம் பஞ்சாயத்து பண்றதுக்கு நம்ம போய் நிக்கிறோம் சரியத் நீதிமன்றங்கள்ல. அங்க போய் பார்த்தாக்க அழுப்ப காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி 2 பேரும் புரியுறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சா கூட 2 பக்கமும் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் விட மாட்டேங்குது. சாதாரண காரணங்களுக்காக வேண்டி, அழுப்ப காரணங்களுக்காக வேண்டி தன்னுடைய சொந்த மகளையே சொந்த மகனையே வாழ விடாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கௌரவ பிரச்சனை, போலி கௌரவம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பெரும் குற்றங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விபச்சாரங்களிலிருந்தும் விபச்சாரம் சார்ந்த அனைத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய எதிர்கால சந்ததியினரையும் இஸ்லாமிய சமூகத்தினரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். வாஸிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.